முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வரும் காசா போராளி குழுக்கள். கொத்து கொத்தாக மடியும் ஆக்கிரமிப்பு படைகள். கடந்த 2 நாட்களில் மாபெரும் உயிரிழப்புகள். இஸ்ரேலால் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஈரான் உயர்மட்ட தலைவர் அலி ஷாம்கானி திடீரென மக்கள் முன்பு தோன்றியதால் அதிர்ச்சியில் ஆக்கிரமிப்பு. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளால் மரணமடைந்த முக்கிய இஸ்ரேல் ராணுவ தலைவர்கள். முழுமையாக தகவல்கள் வெளியாகி வைரல். காசாவில் இஸ்ரேல் ஆதரவுடன் செயல்படும் உள்ளூர் கிரிமினல் கும்பல் தலைவன் யாசர் அபு ஷபாப் உடனடியாக ஹமாஸ் படைகளிடம் சரணடைய வேண்டும் என காசா புரட்சிகர நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. யாசர் அபு ஷபாபிற்கு ஆதரவு கொடுப்பவர்களும் தேச விரோதிகளாக கருதப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. ஈரானின் 12 நாட்கள் தாக்குதலில் 35,000 வீடுகள் சேதம். நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்துள்ள 45,000 ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள். இஸ்ரேலின் கூட்டாளியாக செயல்படும் சர்வதேச அணுசக்தி முகமையுடனான அனைத்து உறவுகளும் துண்டிப்பு. இனி ஈரானுக்குள் நுழையக்கூடாது என உத்தரவிட்ட அதிபர் மசூத் பெசஸ்கியான். இஸ்ரேலின் மொசாது தலைவர்களுடன் சிரியா அதிபர் அகமது சாரா ரகசிய சந்திப்பு. ஏற்பாடு செய்து கொடுத்த ஐக்கிய அரபு அமீரக ஆட்சியாளர்கள். உறவுகளை இயல்புபடுத்த அகமது சாரா விரும்புவதால் சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு குழப்பம். காசாவில் உணவுப் பொருட்கள் விநியோகம் என்ற பெயரில் தொடர்ந்து வேட்டையாடப்படும் மக்கள். கடந்த 5 நாட்களில் மட்டும் 600 பேர் பரிதாபமாக பலி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ள ட்ரம்ப். நிரந்தர போர் நிறுத்தம், காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற்றம் போன்ற அம்சங்கள் இல்லை என ஹமாஸ் அதிருப்தி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சர்வதேச அணுசக்தி முகமையுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அறிவித்துள்ளார். அந்த அமைப்பு இஸ்ரேலின் கூலி ஆள் போல வேலை செய்வதாக ஈரான் அதிரடி குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. அணு உலை கூடங்களில் கேமராக்களை பொருத்திய சர்வதேச அணுசக்தி முகமை அந்த பதிவுகளை இஸ்ரேலுக்கு அனுப்பியதற்கான ஆதாரங்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும், இனி அந்த அமைப்பிற்கு ஈரானில் எந்த வேலையும் இல்லை என்று அந்நாட்டு தலைவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். காசாவில் உணவுப் பொருட்கள் விநியோகம் என்று கூறி கடந்த 5 நாட்களில் மட்டும் 600 அப்பாவி நிராயுதபாணி பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூலிப்படைகள் கொன்றொழித்துள்ள தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை மாலை நிலவரப்படி 24 மணி நேரத்தில் 67 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசா ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் இஸ்ரேல் உருவாக்கியுள்ள கூலிப்படை இந்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது. டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறிய நிலையில் அந்த ஒப்பந்தத்தை பரிசீலித்து வருவதாகவும், பிற போராளி குழுக்கள் மேற்கு கரை சிவில் அமைப்புகளின் கருத்துக்களை கேட்கப்பட்ட பின்னர் தங்களது நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. எனினும் தற்போதைய ஒப்பந்தம் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லை என்றும், தங்களது முக்கிய நிபந்தனையே காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் என்பதுதான் என ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்புபடுத்த சிரியா தயாராகிவிட்டதாக வெளியாகியுள்ள தகவல் அரபு உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக ஆட்சியாளர்களின் ஏற்பாட்டின் பேரில் கடந்த ஆண்டு இறுதியிலேயே சிரியாவின் தற்போதைய தலைவர் அகமது அல்சாரா இஸ்ரேலின் மொசாத் உள்ளிட்ட உளவு பிரிவுகளின் தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவின் கோலன் குன்றுகளை ஒருபோதும் திரும்ப ஒப்படைக்க முடியாது, சிரியாவின் வான் எல்லையை தேவைப்படும் போது பயன்படுத்துவோம் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை இஸ்ரேல் விதித்துள்ளது. சிரியாவின் பாரம்பரிய கொள்கை என்பது கோலன் குன்றுகளை மீட்டெடுத்தல், இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க முடியாது ஆகியவை என்பதுதான். பசார் அல் ஆசாத் இந்த கொள்கைகளில் உறுதியாக இருந்த நிலையில் அவரது ஆட்சியை வீழ்த்தி சன்னி பிரிவு போராளி குழுக்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் தற்போது இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்புபடுத்தும் நடவடிக்கையில் சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் ராணுவ நடவடிக்கைகளில் இஸ்ரேலின் மிக மூத்த ராணுவ தலைவர்கள் மற்றும் பலர் கொல்லப்பட்ட செய்திகள் விரிவாக வெளிவந்துள்ளன. ஹமாஸின் 600 நாட்கள் தாக்குதலில் இஸ்ரேலில் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் விரிவான கட்டுரையை வெளியிட்டுள்ளது. ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலில் மட்டும் 58 இஸ்ரேல் போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ராணுவ அதிகாரிகள், வீரர்கள் என மொத்தம் 880 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹிஸ்புல்லாவின் வான்வழி தாக்குதலில் 29 ஆக்கிரமிப்பு படையினரும், லெபனான் மீதான தரைவழி போரில் 51 ஆக்கிரமிப்பு படையினரும் கொல்லப்பட்டுள்ளனர்.
மேற்கு கரையில் 17 ஆக்கிரமிப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈராக்கிலிருந்து வந்த ஆளில்லா விமானம் தாக்கி 2 ஆக்கிரமிப்பு படையினரும், முன்னர் ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குதலில் ஒரு ஆக்கிரமிப்பு வீரரும் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸால் கொல்லப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் கர்னல் ஜோனாதன் ஸ்டீன்பெர்க் ஆவார். இவர் இஸ்ரேலின் முக்கிய காலாட்படை பிரிவான நாகல் பிரிகேடின் கமாண்டராக இருந்தவர். அடுத்ததாக கொல்லப்பட்டவர்களில் முக்கியமானவர் கர்னல் ரோய் லெவி என்பவர் ஆவார். இவர் பேய் படை பிரிவு என்று அழைக்கப்படும் இஸ்ரேலின் கோஸ்ட் யூனிட்டின் கமாண்டராக இருந்தவர். இப்பிரிவு நவீன போர்க்கலைகளை பின்பற்றி சண்டையிடும் அமைப்பாகும். அடுத்ததாக கர்னல் அசப் ஹமாமி என்பவரை ஹமாஸ் தீர்த்து கட்டியுள்ளது. இவர் தெற்கு காசா படைப்பிரிவை சேர்ந்தவர். இவர் உடல் இன்னும் காசாவில் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கர்னல் இட்சாக் பென் பசட், இவருடன் சேர்த்து 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரை காசா சிட்டியின் சொஜாயியா பகுதியில் வைத்து ஹமாஸ் தீர்த்து கட்டியது. கர்னல் எக்ஸான் தக்ஸா, இவரை ஜபாலியாவில் வைத்து ஹமாஸ் தீர்த்து கட்டியுள்ளது. இதை தவிர்த்து லெப்டினன்ட் கர்னல் டோமர் கிரின்பெர்க், லெப்டினன்ட் கர்னல் சஹோர் ஜியான், லெப்டினன்ட் கர்னல் யெஹோநாதன் ரிசோர், லெப்டினன்ட் கர்னல் எலி ஜின்ஸ்பர்க், லெப்டினன்ட் கர்னல் ஆலிம் அப்துல்லா, லெப்டினன்ட் கர்னல் மெய்டன் இஸ்ரேல், லெப்டினன்ட் கர்னல் சல்மான் ஹபாகா மற்றும் நூற்றுக்கணக்கான கேப்டன்கள், மேஜர்கள், பெட்டாலியன், பிளாட்டூன் கமாண்டர்கள் ஹமாஸால் பழித்தீர்க்கப்பட்டுள்ளனர். இந்த தகவலை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகம் தற்போது வெளியிட்டுள்ளது.